விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் என் மீது ஒரு அதுல காக்னிசன்ஸ் இன்னும் மேட் அவுட் ஆகல. ஆகையால இந்த ஸ்டேஜ்ல இப்ப சம்மன் அனுப்பிச்சதே தப்பு. அதனால இப்போ நீங்க இதற்கு மேல் நீங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. காக்னிசன்ஸ் மேட் அவுட் ஆகுதா இல்லையான்றத கோர்ட் இனிமே தான் டிசைட் பண்ணும். இந்த கேஸ்ல உயிர்ப்பு இருக்கா இல்லையா என்று இனிமே நீதிமன்றம் இனிமேதான் முடிவு செய்யும் என்று நீதியரசர் சொல்லிவிட்டார். விசிகா கட்சினா விசித்திரமான கட்சி அப்படின்னு தான் அர்த்தம் நினைக்கிறேன். விசிகா விசித்திரமான கட்சி என்னன்னா காக்னிசன்ஸே மேட் அவுட் ஆகல, அதுக்குள்ள அவங்க அட்வொகேட் இல்ல அப்பியர் ஆகட்டும்ன்றாங்க. சரி, அது ஒண்ணு. ரெண்டாவது, எதற்காக அவதூறு வழக்கு அப்படின்னு சொன்னா, வன்னியரசு ஒரு கொலை வழக்குல ஆயுள் தண்டனை குற்றவாளி, கொலகாரன்னு சொன்னா எப்படி டிஃபர்மேஷன் வரும்? ஆயுள் தண்டனை குற்றவாளி. அவர் தேர்தலில் போட்ட அபிடவிட்ல சொல்லியிருக்கிறார், அவர் மீது கொலை வழக்கு நிரூபிக்கப்பட்டு அதுல அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹைகோர்ட்ல போயிட்டு சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் வாங்கிட்டு இப்ப வெளில சுத்திட்டு இருக்கார். அந்த வழக்கு முடிவு செய்யப்படும் போது மறுபடியும் உள்ள போறதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்ப வரைக்கும் நீதிமன்றத்தால் ஆயுள் தண்டனை பெற்ற கொலை குற்றவாளி தான் வன்னியரசு, விசிகாவுடைய வன்னியரசு. அதை சொன்னா டிஃபர்மேஷனா? நியாயமா நான் தான் அவர் மேல டிஃபர்மேஷன் போட்டிருக்கணும். அவ்வளோ அவதூறுகளை, கொச்சையான அவதூறுகளை என் மீது பரப்பி வருகிறார். எனக்கு நிறைய மக்கள் பணி இருக்கு, அதனால இவரெல்லாம் நான் கண்டுட்டு இருக்க முடியாது. அதனால நான் டிஃபர்மேஷன் போடாம இருந்தேன். இவர் எங்க மேல போட்டிருக்கிறார். கொலகாரன் சொன்னா எப்படி அவதூறு வழக்கு வரும்? இதை இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னெடுத்திருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து களத்தில் மக்களுக்காக சேவையாற்றி வருகிறோம். என்னை குடக்க வேண்டும் என்கிற மனப்பால் குடித்து கொண்டு விடுதலை சிறுத்தைகள் இது மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டு வருகிறது. உங்க கட்சி ஒட்டுமொத்த கட்சியும் நினைத்தால் கூட அஸ்வத்தாமனது செயல்பாடுகளை ஒரு நாளும் முடக்க முடியாது. அதனால அந்த மனப்பால்லாம் குடிக்க வேண்டாம் என்பதை நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். இல்ல கேஸ் உள்ள என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் காக்னிசன்ஸ் மேட் அவுட் ஆகல, அதனால இது சம்மன் அனுப்புனதே தப்பு. ஆகையால இவர் இந்த நேரத்தில் அப்பியர் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் கூட நீதிமன்றத்திற்கு மரியாதை கொடுத்து ப்ரப்போஸ்டு அக்யூஸ்னா சொல்ல முடியாது, அக்யூஸ்ட்னு சொல்ல முடியாது. நீங்க சொல்லியிருக்கீங்க, அதாவது வன்னியரசு தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஆனா நீதிமன்றம் இந்த குற்ற வழக்கில் முகாந்திரம் இருப்பதாக கருதவில்லை. இனிமேல் தான் அதை பற்றி ஆய்வே செய்ய போகிறது. ஆகையால இனிமே அப்பியர் ஆயிட்டீங்க, குட். பட் நாங்க இதை டிசைட் பண்ணிக்கிறோம். நீங்க இதுல எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காக்னிசன்ஸ் இருக்கா இல்லையான்றதை இனிமே தான் நாங்க முடிவு பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ வரைக்கும் காக்னிசன்ஸ் இருக்குன்னு சொல்லலை இவங்க. சார், அவரு முன்னாடி ஒரு காலத்துல பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைவராக அறியப்பட்டவர் தான் எங்க தமிழ்நாட்டில். ஆனா இப்பொழுது அவர் எந்த அளவுல இருக்கிறார் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் என்கேஜ் பண்ணி கூட வச்சுப்பாங்க, அந்த மாதிரி ஆயிட்டாரு. அதனால இப்ப அவர் எங்க என்கேஜ் ஆயிருக்காரோ அங்கதான் அவர் பேச முடியும். பாவம், அவர் ஒரு நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட ஒருத்தர். இந்த மாதிரி ஒரு கட்சியோடு என்கேஜ் ஆகி பேசக்கூடிய அளவுல சுருங்கி விட்டாரு என்பது என்னை போன்றவர்களுக்கு ஒரு பர்சனலா ஒரு வருத்தம் தான். ஓபிஎஸ் அவர் தொடரன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் கிட்ட அறிவுரையும் சார். நான் என்ன சொல்றேன் சார், அதான் சொல்றேன் சார். அவர் எங்க என்கேஜ் ஆயிருக்காரோ அங்க பேசுறாரு. இது அரசியல் கருத்துக்கள் கிடையாது. நீங்க ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவு பண்ணணும்னு சொல்லி பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் முடிவு பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஓபிஎஸ் அவர்கிட்ட அட்வைஸ் கேட்டாரா? இப்ப விஜய் கட்சி அவர்கிட்ட அட்வைஸ் கேட்டிருக்குது, விஜய் கட்சிக்கு அவர் அட்வைஸ் கொடுக்கட்டும். ஓபிஎஸ் கேட்டாருன்னா ஓபிஎஸ் கொடுக்கட்டும். இவர் எதுக்கு தேவையில்லாம அங்க சொல்றேன் இங்க சொல்றேன்னு, அதாவது தான் சார்ந்திருக்கிற, தான் என்கேஜ் ஆகியிருக்கிற, அவர் அரசியல்வாதி என்கிற நிலையை தாண்டி பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஆயிட்டாரு. அவர் எங்க கமிட் ஆயிருக்காரோ அங்க அட்வைஸ் கொடுப்பாரு, அவ்வளவுதான். இதை சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பாஜகவுடன் கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் தமிழகத்தில் எடுபடாது, கண்டிப்பாக தோல்வியை தான் கழுவுன்ற மாதிரி அழுத்தம். அம்னிஷாவில் இருக்காரா சார்? 12% சார் பிஜேபி, எங்க கூட்டணி 18%.
இப்போ வரைக்கும் திமுகவினுடைய உண்மையான பர்சன்டேஜ் என்னன்னு உங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவங்க தனியா நிக்கவே இல்லை. கணக்கு பண்ணி பார்த்தா 24-25% தான் திமுகவுடைய பர்சன்டேஜ், ஆளுங்கட்சியோட பர்சன்டேஜ். எங்க கூட்டணி 18%. இன்னும் நீங்க பிஜேபி வந்து இன்னும் கால் பதிக்கல, கை பதிக்கல, பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கிற கட்சியெல்லாம் வந்து எடுபடலைன்னு சொல்லி பேசிட்டு இருந்தா தமிழக மக்கள் இப்படி பேசுபவர்களை எள்ளி நகையாடுவார்கள். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா டேட்டா பேசுது. 12% இஸ் நாட் ஈஸி ஜோக். எங்களுடைய கூட்டணி 18% பெற்று இருக்கிறது. திருவண்ணாமலையில நான் 14% வாங்கியிருக்கிறேன். ஒரு டஃப் தொகுதி, அதிமுக திமுக பலமாக இருக்கிற ஒரு தொகுதி. இன்னும் நீங்க பிஜேபி கூட ஈடுபடாதெல்லாம் பேசிட்டு கூடாது. விஜய் கட்சியோட பர்சன்டேஜ் என்ன அவர் சொல்லுங்க. இவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் சார் இருக்கார். நான் சொல்றேனே சார், ஒரு காலத்துல ஒரு அரசியல் தலைவர் தான், இப்ப இல்லையா என்ன பண்றது? ஆகையால விஜய் கட்சி ஒரு முறை அவங்க எலெக்ஷன்ல நின்னாதான் அவங்க பர்சன்டேஜ் என்னன்னு தெரியும். பட் நாங்க ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டு களத்துல நின்றுட்டு இருக்கோம். எங்க 2 பேரும் கம்பேர் பண்ணி பேசுறது முதல்ல தப்பு. நெல்லையில ஐடி ஊழியர் ஒருவர் வந்து ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்காரு நேற்று தினம். கவின்னு சொல்லிட்டு மாற்று சமூகத்தை சேர்ந்தவரோட அவரோட அக்கா வந்து மாற்று சமூகத்தை சேர்ந்தவரோட பேசினாருன்றதுக்காக ஆணவ கொலை பண்ணியிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்க பாருங்க. நீங்க நாங்குநேரி சம்பவமா இருக்கட்டும், வேங்கை வயல் சம்பவமாக இருக்கட்டும், தூத்துக்குடியில பட்டியல் சமூக இளைஞர்கள் 4 பேரு இரவு முழுவதும் அடித்து சித்திரவதை செய்யப்பட்டு முகத்துல சிறுநீர் கழிக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அந்த சம்பவமாக இருக்கட்டும். ஏன்னா இதே மாதிரி ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவர் மீது முகத்துல சிறுநீர் கழிக்கப்பட்டது எங்க மத்திய பிரதேசம். அங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிஎம் சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் அந்த தவறு செய்தவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட மனநிலை பாதிக்கப்பட்ட அந்த பட்டியல் சமூக நண்பரை கூப்பிட்டு பாத பூஜை செய்தார். எங்கோ ஒரு இடத்துல பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக நடக்கிற ஒரு வன்முறையை கூட அவர் தான் பொறுப்பேற்றுக் கொண்டு அந்த பாத பூஜை செஞ்சார். மக்களுக்கு அந்த மெசேஜை கொடுத்தார். ஆனா இங்க பட்டியல் சமூக மக்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக தாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆனா திராவிட மாடல் திமுக அரசு வெறும் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்குது, நாடக கம்பெனி நடத்திட்டு இருக்குது. நீங்க சிஎம் பாத்தீங்கன்னா போட்டிருக்காரு பாருங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒர்க் பண்றாரு சார். 7 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு சார் அந்த ஹாஸ்பிட்டலு. இப்ப இதே ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு சிஎம் அட்மிட் ஆகி இது மாதிரி வந்து ஒரு வீடியோ வந்திருந்தது, ஒரு போட்டோ வந்ததுன்னா நானே பாராட்டியிருப்பேன். இல்ல நீங்க வந்து இங்க நியூ செக்ரட்டரியேட் ஹாஸ்பிட்டல்ல போய் அவர் அட்மிட் ஆயிருந்தா நாங்க பாராட்டியிருப்போம். இல்ல அவங்க அப்பா பேர்ல கிங்ஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஆரம்பிச்சிருக்காங்களே கலைஞர் பன்னாட்டு நூற்றாண்டு மருத்துவமனை, அங்க போய் அட்மிட் ஆயிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல, அதுவும் 7 ஸ்டார் ஃபெசிலிட்டியில இருந்துட்டு அதுல கையெழுத்து போடுற போட்டோவை போட்டுக்கிட்டு இதெல்லாம் யாரை ஏமாத்துற வேலை? நீங்க சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள், மறைந்த சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் உடம்பு சரியில்லைன்னும் போது மத்திய அரசு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க, எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க. ஜெட்லி, எங்களுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் அருண் ஜெட்லி அவர்கள் உடம்பு சரியில்லைன்னும் போது எய்ம்ஸ்ல மத்திய அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆனாங்க. இங்க தமிழகத்துல திராவிட மாடல்ல முதலமைச்சர் இல்ல, ஒரு அமைச்சராவது அரசு மருத்துவமனையில் நாங்க உடம்பு சரியில்லைன்னா எங்க போய் அட்மிட் ஆகிறோமோ, மக்கள் எங்க அட்மிட் ஆகிறாங்களோ அங்க அட்மிட் ஆகிறதுக்கு உங்களுக்கு தெரியும் இருக்கா? இப்படி நாடக கம்பெனி நடத்தி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற ஒரு ஆட்சியாகத்தான் இந்த திராவிட மாடல் பேய் ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. பட்டியல் சமூக மக்கள் மீது இவர்களுக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது. ஒரு விஷயம், ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனுஸ்மிருதி விஷயத்துல திருமாவளவன் அவர்கள் மீது நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் ஆச்சு. அப்போ வந்து என்னை கைது பண்ண சொல்லி வள்ளுவர் கூட்டத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. டிஜிபி ஆபீஸ்ல போய் திருமாவளவன் அவர்கள் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழகம் முழுவதும் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஒரே நாள்ல என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கம்ப்ளைண்ட் கண்டென்ட் என்ன தெரியுங்களா? அஸ்வத்தாமன் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டுள்ளது, அதனால அஸ்வத்தாமன் மீது வன்கொடுமை சட்டத்துல எஃப்ஐஆர் போடணும். இப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான ஒரு கம்ப்ளைண்ட் நீங்க பத்திரிகையாளர் இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி இவர்கள் வன்கொடுமை, பட்டியல் சமூக பெருமக்களை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட வன்கொடுமை சட்டத்தை எவ்வளவு தவறாக பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு தவறாக திருமாவளவன் அவர்களும் அவரது கூட்டாளிகளும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் அந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதற்கு என்னுடைய அந்த சம்பவமே ஒரு உதாரணம். ஆகையால மீண்டும் எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறேன், இந்த மாதிரியான விஷயங்களில் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினரை, அஸ்வத்தாமனை முடக்கவே முடியாது.